சென்னையில் முக்கிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளால் வியாபாரம் பாதிக்கப்பட்டு தொடர் இழப்பை சந்தித்து வருவதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பாதைக்கான கட்டுமான பணிகள் தியாகராய நகர், மயிலாப்பூர், வடபழனி உள்ளிட்ட நகரின் முக்கிய வணிகப் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதனால் சில இடங்களில் சாலைகள் மூடப்பட்டிருப்பதுடன் பல சாலைகள் ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டு போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் சிறிய அளவில் கடை வைத்துள்ள சிறு வணிகர்களும் நடைபாதை வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வழிகளை அடைத்ததால் கடந்த 6 மாதமாக வியாபாரம் இல்லை எனவும் பலர் வேறு வேலைகளுக்கு சென்றுவிட்டதாகவும் மயிலாப்பூர் லஸ்கார்னர் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபாதையில் வியாபாரம் செய்து வரும் ஸ்ரீகாந்த் தெரிவிக்கிறார். 4 பக்கமாக எல்லாத்தையும் வழியில் அடிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் எப்படி வருவாங்க போவாங்க? இந்த பிரச்சனை முடிகிற மட்டும் எங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் தான் உட்காந்து கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம். அதில் நிறைய பேர் இந்த கடையை விட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு போகிறது, வேறு எதனா பண்ணுறது, தொழில் செய்கிறது, இப்படி பல இது பிரகாரம் வராங்க. மொத்தத்தில் டோட்டலாகவே மயிலாப்பூர் லஸ்கார்னரை பொறுத்தளவுக்கு வியாபாரமே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கிய பின்னர் வாடகை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு வருமானம் குறைந்து விட்டதாக பைக்கடை உரிமையாளர் கூறுகிறார். வருமானம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மெயினில் வெளியில் இருந்தப்போ ஒரு நாளைக்கு 10,000 to 12,000 பிஸ்னஸ் நடந்துட்டுருச்சு. சனி ஞாயிறில் ஒரு 20,000-25,000 அந்த மாதிரி ஆகும். இப்போது இந்த மெட்ரோ வந்ததுலேருந்து கஸ்டமர் வர்றதே இப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ கஸ்டமரே எதுவுமே இல்லை. ஒரு 1,000, 1,500, 2,000 அவ்வளோதான் பிஸ்னஸே நடக்குது. ரொம்ப மோசம். இப்போ அந்த இதுலலாம் இப்போ இவ்வளோ பேசவே நேரம் இருக்காது. வெளியில் இப்போ ஏதாவது 1-2 சேல் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா கஸ்டமர் இல்லாதனால ஒரு நாளைக்கு 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் அந்த மாதிரி தான் வர்றாங்க. கடை முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால் மக்கள் வந்து செல்ல முடியாத நிலை இருப்பதாக கூறும் பெரிய ஜவுளிக்கடை ஒன்றின் மேலாளர் 80% அளவிற்கு விற்பனை குறைந்து விட்டதாக குறிப்பிட்டார். பார்க்கிங் பெரிய பிரச்சனையாக இருப்பதால் வாடிக்கையாளர் வருகை வெகுவாக குறைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். ஒரு 2 இயர்ஸில் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 இயர்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த மாற்றி எங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியல. எங்களுடைய எம்ப்ளாயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பேர் இருக்காங்க. அந்த 70 பேருக்கு எப்படி நான் சேலரி கொடுக்க முடியும் சொல்லி பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களை ஃபேமிலி எல்லாம் அவங்க நம்பி தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸ் பாதிப்பு. இப்போ நிலைமை பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவ நிலமையில எங்கள் நிலைமை ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன போயிட்டுருக்காங்க. வளர்ச்சிப் பணிகள் நடைபெறும் இடங்களில் பாதிப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாது என்ற போதும் சிரமத்தை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று சிறு வியாபாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசி.